சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. இன்னைக்கு பணம் சேர்றதை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். கடவுளோட அம்சத்தில் தான் பணம் ஒரு அம்சம் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக் இதெல்லாம் வாட்ஸ்அப்லாம் பார்க்கும்போது, இன்ஸ்டாலாம் பார்க்கும் பார்த்தீங்கன்னா நிறையா சாமியார் சொல்கிறாங்க, ஏலக்காய் வை, லவங்க வை, வசம்பு வை, நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க. பச்சை கருப்பு வைங்க, அந்த பூஜை ரூமில் வைங்க, பணம் சேருங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அது கிடையாதுங்க. கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் உன்னிடத்துல பணம் வந்து சேரும், அந்த லட்சுமி வந்து சேரும். எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம நீ கடவுளிடத்தில் எதை வச்சு நீ செய்யறியோ அந்த இடத்தில் செல்வம் சேரும். இப்படி கடவுள் இடத்துல எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம எதை நீ வச்சு பூஜை செய்ய, எதை வச்சு பண்றிய, சாதாரண ஒரு மஞ்சள் சந்தனத்தை வச்சா கூட அந்த இடத்துல பணம் சேரும். ஆனா எந்த பலனும் எதிர்பார்க்காம நீ செய்யணும். ஐயோ இதை வச்சா பணம் சேரும், அதை வச்சா பணம் சேரலாம் கிடையாது. சீரும் செல்வம் எல்லாம் அவன் அருள் என்றோ. நீ கடவுளோட அனுகிரகம் தான் பணம் கூட சேரும். அது பணம் கூட நீ நல்ல முறையில சம்பாதிச்சா மட்டும்தான் அந்த பணம் உங்ககிட்ட இருக்கும். அடுத்தவனை ஏமாத்தி, அடுத்தவனை கொள்ளை வச்சு, இவனை முள்ள மாதிரி தரணும், அவனை கேப் மாற்றி பணம் நீ அந்த பணத்தை சேர்த்து வச்சுன்னா இன்னைக்கு உனக்கு பணம் அந்த அடுத்தவன் பாவத்துல சேர்த்த பணம் உனக்கு சேர்ந்துக்கினே இருக்கும். நாளைக்கு உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு அந்த பணமே உனக்கு அழிவை ஏற்படுத்தும். இதுதான் உண்மை. பாவத்தை உன் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துற, உனக்கு நீயே ஏற்படுத்திக்கிற. லாஸ்ட்ல என்ன நிலைமைக்கு போயின்னு மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பணம் பிணம், பணம் பிணத்துக்கு சமம். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. நம்ம உடலே நம்மளுக்கு சொந்தம் இல்லை, பணம்லாம் நம்மளால உருவாக்கப்பட்டது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட பணத்தை நல்ல முறையில சம்பாதிக்க பாருங்க, நல்ல வழியில செலவு பண்றதை பாருங்க. பணம் எந்த வழியில வருமா, அந்த வழியில வருமா, அதை மட்டும் பண்ணாதீங்க. அந்த பணத்தை புண்ணியத்தை சேருங்க. உன் பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து அவங்க நல்லா வளரணும், நல்லா இது பண்ணணும், கடவுளோட ஆசீர்வாதம் அனுகிரகம் இருக்கணும். அதை மட்டும் நினைங்க. பிள்ளைங்களுக்கு பக்தியை தெளிங்க. அப்பதான் குழந்தை நல்ல முறையில வளரும், நல்ல அவன் பெரிய ஆளா வருவான். அதுதான் சொல்றேன். எதை பார்த்து செய்யாதீங்க. பணம் இந்த வயலும் அந்த வயலுமா நல்ல முறையில சம்பாதிங்க. நல்லதே நடக்கும். நல்லது நினைங்க. சுவாமியே சரணமையப்பா, என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா, என் ஐயப்பன் என் குருநாதர் எனக்கு பாடம் வகுத்தது இதுதான்.